ஆரோக்கியமாக இருக்கீங்களா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இங்கே வந்திருக்கிறவங்கள நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க, உங்களோட இருதயம் ஆரோக்கியமாக இருக்கா? உங்களால் சொல்ல முடியுமா? நம்மளால் சொல்லவே முடியாது. எப்போ சொல்ல முடியும்? நம்ம உடம்புல இருந்து ஒரு நோய், ஒரு அறிகுறி தெரியும் போது தான் நம்ம உடம்பு சரியில்லை, அப்போதான் நம்ம மருத்துவரை தேடி போவோம். கரெக்டாக இல்லைங்களா? நம்ம உடம்புல ஒரு வலி வராமையோ ஒரு வேதனை வராமையோ நம்ம எந்த ஒரு டாக்டர் போய் பார்க்க மாட்டோம். அது எந்த வயசாக இருந்தாலும் சரி, நம்ம உடம்பு நல்லதுங்கிறது அந்த சிம்டம் வெளியே வரும்போது நம்ம போய் பார்ப்போம். அப்போ இருதயோட ஆரோக்கியம், நம்ம இருதயோட ஆரோக்கியம் நல்லா இருக்கா இல்லையா, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போ சாதாரணமாக நம்ம உடம்புல ஒரு நோய் வருது அப்படின்னாலே அதோட அறிகுறிகள் இருக்கும். சுகராக இருக்கட்டும் சரி, இல்லை தைராய்டு பிரச்சனை எதாக இருந்தாலும் சரி, இல்லை ஹைப்பர் டென்ஷன், ப்ரெஷர் எதாவது அதிகமாக எதாக இருந்தாலும் அது ஒரு நோயின் தன்மைன்னு ஒன்று இருக்கும். இப்போ சுகர்னு என்ன இருக்கும்? நமக்கு கை கால் குடைச்சல் வரும், அசதியாக இருக்கும், திடீர்னு மயக்கம் வர மாதிரி இருக்கும். இதுதான் அறிகுறி. இந்த அறிகுறி வச்சு நம்ம போய் டாக்டரை பார்ப்போம். அப்போ தான் திடீர்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சுகர் எவ்வளோ இருக்கா, அதிகமாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இருதயத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? திடீர்னு ஒரு மார்பு வரும் வலி, ஒரு திடீர்னு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு வலி, உடம்பு ஃபுல்லாக வேர்வை இருக்கிறது, இதுதான் ஸ்டார்டிங் நம்ம ஆரம்பிக்க முடியும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு தொந்தரவு ஏற்படும் போது நம்ம போய் டாக்டரை பார்ப்போம். ஆனால் நம்ம அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் போய் டாக்டரை பார்க்கணுங்கிறது நம்ம மாற்றிடணும். சரியான வயசுல சரியான நேரத்தில் நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணோம்னா நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை நம்ம காலகாலத்துக்கும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எப்படி நம்ம ஒரு நோய் வந்தால் டாக்டரே பார்க்கணுங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை நம்ம மாற்றணும். நம்ம வருஷத்தில் ஒரு தடவை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம உடம்பு பாடி ஹெல்த் செக்அப், ஜென்ரல் பாடி ஹெல்த் செக்அப் பண்ணி பார்த்துக்கணும். அதாவது இப்போ நீங்கள் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 40-50 ஜென்ரேஷன் நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்களா? இதை மாற்றணும். இப்போ உங்களுக்கு ஒரு பசங்க இருப்பாங்க, பேர குழந்தைங்க இருப்பாங்க. அந்த ஜென்ரேஷனில் நம்ம புதுசாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அது எப்படி ஏற்படுத்தணும்? நீங்கள் பண்ண தப்ப அவங்க பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஒரு நோய் வந்து தான் போய் ஒரு மருத்துவரை பார்க்கணுங்கிறது இல்லை. இப்போ ஒரு அடல்ட் வயசு, ஒரு 18 வயசுக்கு மேலே ஆகிட்டாங்க, இல்லை பெண்கள் 14 வயசுக்கு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னால ஒவ்வொரு வருஷமும் அதை நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம போய் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி நம்மளோட உடம்பு சரியாக தான் இருக்கா, நம்ம உடம்பு சரியாக இயங்குதான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அப்போ அந்த டைமில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அது அப்போவே நம்மளால சரி பண்ணணும். அதை நம்ம வளர விடக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம வளர விடக்கூடாது. அது கிளையிலே நம்ம கிள்ளி போடணும். புரியுதுங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா கரெக்டாக டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி ஒரு ஜென்ரல் பாடி செக்அப் எடுத்துட்டு ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உணவு வகைகளோ இல்லை நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணிக்கணும். இருதய சம்மந்தப்பட்டதாக இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு இசிஜி எடுத்து பார்க்கணும். இருதய சம்மந்தப்பட்ட டாக்டர் நம்ம போய் பார்க்கணும். நம்ம ஒரு எக்கம் கூட எடுத்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வருமுன் காப்பும் திட்டம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கணும். அதாவது ஒரு பிரச்சனை வந்து தான் நம்ம போய் பார்க்கணும். இல்லை வரத்துக்கு முன்னாடியே நம்ம உடம்பை எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம இதில் இருந்து நிறைய பிரச்சனைகள் இருந்து நம்ம தள்ளி நிற்கலாம். இருதய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக பார்க்கணும் உணவு முறைகள், நம்ம பழக்க வழக்கம், நம்ம செய்கிற வேலை, சரியான தூக்கம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஹார்ட்டுங்கிறது எப்படி, நம்ம ஹார்ட்டுங்கிறது எல்லாமே, அது இல்லாமல் எதுவுமே இல்லை. நம்ம ஹார்ட்டு மூளையும் அது ஒரே மாதிரி தான். இப்போ ஹார்ட்லேருந்து வெளிவரக்கூடிய ரத்தம் நம்ம உடம்புக்கு இருக்கிற எல்லா பாத்துக்கும் போகணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சரியான உணவு சாப்பிடணும், சரியான தூங்கணும், சரியான வேலை செய்யணும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலையும் செய்யக்கூடாது. ஸோ நம்ம பாடியும் மைண்டையும் நம்ம ஹார்ட்டையும் கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு நோயும் இல்லாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் சொன்ன இந்த செய்தி உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள் இல்லை சார் சொன்ன விஷயங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா ஒருத்தரங்கிட்ட இன்னொருத்தங்கிட்ட அந்த விஷயங்கள் பரவும். அப்படிங்கிறது என்ன ஒரு அவேர்னஸ். இப்போ நம்ம நல்லா இருந்தால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் நம்ம ஊர் நல்லா இருக்கும், நம்ம ஊர் நல்லா இருந்தால் நம்ம நாடு நல்லா இருக்கும். அதுதான் சிம்பிள் கான்செப்ட். சரிங்களா?